ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்மளோட பேஸ்டட் ஐசி எப்படி க்ளீன் பண்ணுறது, அதாவது புதுசாக வந்திருக்கக்கூடிய கிட்டு மூலமாக, அதாவது நம்ம பேஸ்டட் ஐசி க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது. ஸோ அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய பிராண்டு பார்த்தீங்கன்னா மா ஆண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்டு. ஸோ புதுசாக மார்க்கெட்டில் வந்துருக்கக்கூடிய ஒரு லேட்டஸ்ட், அதாவது நம்மளோட பேஸ்டட் ஐசி க்ளீன். இதுக்கு முன்னாடி பேஸ்டட் ஐசியை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக சால்ட்ராயின் வச்சோ இல்லை ப்ளோயர் வச்சோ அந்த பேஸ்ட் பிளாக் பேஸ்ட்டோட ஒயிட் பேஸ்ட்டோ க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ அதுக்குன்னு ஒரு கிட் வந்துருக்கு. இந்த கிட்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி பார்த்தீங்க அப்படின்னா 1500 வரைக்கும் வருது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன் ஆஃப் பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அது போக டெம்பரேச்சர் செட்டிங்ஸ், அதாவது 160, 180, 190, 200 இந்த மாதிரி 250 டிகிரி வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கிட்டில் நம்ம நார்மலாக சால்ட்ராயின் வச்சு ப்ளோயர் வச்சு க்ளீன் பண்ணும்போது ஐசி டேமேஜ் நிறையா நடக்குது. இன்னொன்று வந்து ஐசி டெட் ஆகுது. அப்போ இந்த கிட்டு மூலமாக க்ளீன் பண்ணும்போது அந்த டெட் ரேஷியோ குறையுது. ஐசி வந்து நம்ம ஈஸியாக பேஸ்ட் ஐசி ஈஸியாக க்ளீன் பண்ண முடியுது அப்படின்றத மார்க்கெட்டில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நம்ம வந்து இப்போ ட்ரையல் பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த கிட்டை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த கிட்டு மூலமாக நான் எப்படி ஒரு பேஸ்ட் ஐசி, ஒரு ஈன்ஸ் ஐசி பேஸ்ட் ஐசி இருக்குது, ஸோ அதை எப்படி இதில் க்ளீன் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ அப்படி வீடியோ பார்த்துட்டு நண்பர் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் பெல் பண்ணி சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த கிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி டைப் சார்ஜர் மூலமாக நம்ம வந்து பவர் சப்ளை கொடுக்கணும். ஸோ பவர் சப்ளை கொடுத்த பிறகு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். ஸோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன் ஆஃப் ஆயிரும். ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு இண்டிகேஷன், அதாவது நம்மளுக்கு அதாவது ஹீட் டெம்பரேச்சர், அதாவது 200 டிகிரியா, 210, 220 இல்லை 260 மேக்ஸிமம் வரைக்கும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் டெம்பரேச்சர் தான் நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒவ்வொரு தடையும் நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம் 250, 230 இந்த மாதிரி. ஸோ மேக்ஸிமம் நான் 250 வச்சுட்டு தான் நான் வந்து இந்த கிட்டில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த பேஸ்ட் ஐசி ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து என்ன பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிட்டு மூலமாக க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு ஐசி டெட் ரேஷியோ கம்மியாகுது. ஸோ அதான் இந்த கிட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல். ஸோ நார்மலாக நம்ம எப்பயும் போல் அந்த ஐசி பேஸ்ட் ஐசி என்ன பண்ணுறேன், ஒரு 250 டிகிரி நான் வச்சுட்டு, அதாவது அந்த கிட்டில் 250 டிகிரி செட் பண்ணிவிட்டு ஐசி நான் வந்து அதில் ஹோல்டு பண்ணிடுறேன். ஸோ ஹோல்டு பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய இந்த க்ரோபார், அதாவது நம்மளோட அந்த பிளேடு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த க்ரோபார்னு சொல்லுவோம். ஸோ அது மூலமாக க்ளீன் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்ராயின் வச்சு க்ளீன் பண்ணுறது, ப்ளோயரை வச்சு அந்த பேஸ்ட்டை க்ளீன் பண்ணுறது, இல்லை அதுக்குரிய சொல்யூஷன் வச்சு க்ளீன் பண்ணுற போட்டிருந்தோம். ஸோ புதுசாக ஒரு டூல் கிட் பண்ணுறதுனால ஒரு 250 டிகிரி ஹீட் கொடுக்கும்போது எனக்கு பிளாஸ்டிக் கொஞ்சம் மெல்ட் ஆயிரும் ஈஸியாக. ஸோ நான் என்ன பண்ணலாம், அந்த டூல் கிட்டை வச்சு, அதாவது நம்மளோட க்ரோபாரை வச்சு லைட்டாக நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பேஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி பேஸ்ட்டை ரிமூவ் பண்ணியாச்சு சார். அந்த இடத்துல சில்வர் இல்லாமல் லைட்டாக பிளாக் டாட், அதாவது பிளாக் மாதிரி தெரியுது, அதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அழுக்கு தான். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம 530 இல்லை ஐபிஓ யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அதை டோட்டலாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இதுதான் அந்த மா ஆண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டூல் கிட் மூலமாக ஒரு பேஸ்ட் ஐசியை க்ளீன் பண்ணுறதுக்கான மெத்தட்.